அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டு விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது, ஏற்கனவே பயானில் குறிப்பிட்டபடி பள்ளிவாசலுடைய தேவை, பராமரிப்பு, புனரமைப்பு என்று பல தேவைகள் பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக உள்ளன. அதற்காக வசூல் செய்வாங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தானோ அந்த பொருளாதாரத்திலிருந்து உங்களால் இயன்ற அளவிற்கு தர்மமாக வழங்கி மறுமைக்கான சேமிப்பாக நீங்கள் அதை ஆக்கிக் கொள்ளுங்கள். பொதுவா மக்களிடத்துல ஒரு புரிதல் இருக்கிறது. என்னன்னா, ரமலான் மாசத்துல மட்டும்தான் தர்மம் செய்யணும். யார் சொல்லி கொடுத்தது, எப்படி இப்படி ஒரு விதி வந்ததென்றே தெரியவில்லை. நம்ம ரமலான் மாசத்துல ஜக்காத் கொடுப்போம் இல்ல, டவுட் கேட்கும் பொழுதே ரமலான் மாசத்துல ஜக்காத் கொடுப்போம் இல்ல, அப்படிதான் கேட்கிறாங்க. அப்படி ஒரு நடைமுறையை இஸ்லாம் கற்றுத்தரவே இல்லை. எப்பொழுது உங்கள் மீது ஜக்காத் கடமையாகி விட்டதோ அப்பொழுது நீங்கள் ஜக்காத் கொடுக்கணும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சதக்கா செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்க சதக்கா செஞ்சிடணும். இன்னும் சிலர் ஜக்காத்துனா வேற, சதக்கானா வேறன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்துல அப்படி இல்லை. ஜக்காத்தை பத்தி பேசக்கூடிய வசனத்திலேயே அல்லாஹ் சதக்காங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறான். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். கட்டாய தர்மம், உபரியான தர்மம், அப்படிதான் பிரிச்சுக்கணுமே தவிர ஜக்காத்துனா கட்டாய தர்மம், சதக்கானா உபரியான தர்மம் நாமளா வச்சுக்கிட்டோம். அப்படி மார்க்கம் சொல்லல. கணக்கிட்டு கொடுப்பது கட்டாய தர்மம், உபரியாக கொடுப்பது தாராளமான தர்மம். இதுக்கும் ரமலானுக்கும் சம்பந்தம் இல்லை. எப்பொழுதெல்லாம் நம் மீது ஜக்காத்தும் சதக்காவும் உபரியான தர்மமும் கட்டாய தர்மமும் தேவையாக ஆகிறதோ அப்போதெல்லாம் கொடுக்கணும். நோம்பு மாசத்துல கொஞ்சம் கூட கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற காலங்களை விட ரமலானில் வேகமாக வீசக்கூடிய மழை காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள். நானும் அந்த நபி வழியை பின்பற்றுவேன் என்ற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த மாதத்தை பயன்படுத்தி அதிகமான தர்மங்களை செய்யுங்க. தனி நபர்களுக்கு, பள்ளிவாசல், மதரசா போன்ற பொது தேவைகளுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு என்று சொல்லி எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் செய்யுங்க. இது ஒரு பாட்டு. இரண்டாவது பாட்டு என்னன்னா, ரமலான் மாதத்துல மட்டும்தான் இரவு தொழுகை, அப்படி ஒரு மனோநிலையில் பெரும்பாலான முஸ்லிம்கள். தராவி தொழுகைன்னு இஸ்லாத்துல இல்ல. அதையெல்லாம் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை விளக்கி பேசிட்டோம். இந்த கியாமுல் லைல், ஸலாத்துல் லைல், தஹஜ்ஜுத் என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகையை ரமலான்ல மட்டும்தான் தொழுகிறோம்னு பலர் விளங்கி வச்சிருக்கிறோம். இது ரமலானுக்குரியது மட்டுமல்ல, காலமெல்லாம் செய்யக்கூடியது. ரமலான் மாசத்துக்குன்னு ஸ்பெஷல் அமல் நோன்பு மட்டும்தான். மற்ற எல்லாமே ரெகுலரா செய்யக்கூடியது. ரமலான்ல அதிகமாக செய்வோம். அதிலும் அந்த 8+3 அது மட்டும்தான் அளவு. அதைத்தான் அல்லாஹ் வஹி மூலமா சொல்லிட்டான். வேற எதுவுமே தொழக்கூடாது என்கிற அளவிற்கு தௌஹீது வட்டாரங்களில் ஒரு நோய் பரவி இருக்கிறது. ஹதீஸில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 ரக்காத்துகள் தொழுதார்கள். இது ஒரு அளவு. 7 ரக்காத். அதை எப்படி தொழலாம்? 4+3 அல்லது 6+1 அல்லது 7 ரக்காத்தையும் ஒரே சலாமாக தொழலாம். அடுத்து 9 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள். அதை எப்படி தொழலாம்? 4+5 அல்லது 8+1 அல்லது 9 ரக்காத்தையும் ஒரே சலாமை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதிருக்கிறார்கள். அப்படியும் தொழலாம். 11 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள். 8+3 10+1 இதுவும் நபி வழி. 13 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள். அது எப்படி? 8+5 12+1 அப்படியும் தொழலாம். அதுவும் நபி வழி. சில நேரங்களில் வெறும் 10 ரக்காத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க. அப்படி தொழுதாலும் அதுவும் நபி வழிதான். உண்மையிலே நாம் நபி வழியை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் நபிகளார் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நம்மால் இயன்ற அளவிற்கு நடைமுறைப்படுத்தி நன்மையை பெற முயற்சி செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.